ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய பணிகள், கலாச்சாரத்தின் மூலமாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே இருக்கக்கூடிய கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பு பணிகள், மூன்று வகையான பணிகள் நடைபெறுகிறது. ஒன்று வித்யை, கல்வி, எல்கேஜி ஸ்கூல், ஹையர் செகண்டரி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என்று கல்வி சம்பந்தப்பட்ட பணிகள். ஓரியண்டல் பள்ளிக்கூடங்கள் காஞ்சிபுரத்திலே, விழுப்புரத்திலே, அங்கு பல ஏழை எளிய மக்கள் படித்து, கிராமப்புற மக்கள் படித்து பயன்பெற்று வருகிறார்கள். சிறந்த மாணாக்கர்களாக மாநில அளவிலே மதிப்பெண் பெற்றவர்களாகவும் அந்த ஓரியண்டல் பள்ளிக்கூடத்திலே படிப்பவர்கள் விளங்குகிறார்கள். மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், இப்படி கல்வித்துறையிலே பல பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதிலேயும் கிராமப்புற பகுதியிலே சிறப்பான பணிகளை அளித்து கிராமத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த கல்வி அளிக்க வேண்டும். கலாச்சாரத்துடன் கூடிய கல்வி, இது போன்று தமிழையும் சொல்லிக் கொடுத்து கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்து ஏ அர்ஜுன், பி பீஷ்மா, சி காவேரி, டி துர்கா, ஈ ஏகலவ்யா, எஸ் சரஸ்வதி, என் லட்சுமி, என் பாரதா என்றெல்லாம் நம்முடைய புராண கதாபாத்திரங்களுடைய பெயரை சொல்லி, அவதார புருஷர்களுடைய பெயரை சொல்லி, நம்முடைய கலாச்சார பாரம்பரியத்தை வேறு மொழியை கற்றுக்கொண்டாலும் நம்முடைய உணர்வு, நம்முடைய பக்தி, நம்முடைய பாரம்பரியத்தை மறக்காமல் இருப்பதற்கு, துறக்காமல் இருப்பதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது. இது வித்யை கல்வி. இரண்டாவது வைத்தியம். மருத்துவத்துறையிலே மகத்துவம் வாய்ந்த பல்வேறு மருத்துவ முறைகளை காஞ்சி சங்கரவரம் நடத்தி கொண்டு வருகிறது. சென்னையிலே சிறிய குழந்தைகளுக்காக காஞ்சி கிராமபோடி சைல்ட் பிளஸ் ஹாஸ்பிட்டல் குழந்தை நல மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் என்று பல ஊர்களிலே நடைபெற்று வருகிறது. சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் என்பதாக மாநிலத்திற்கு ஒரு மருத்துவமனை என்கிற விதத்திலே தற்பொழுது 20 மருத்துவமனைகள் இந்தியா முழுவதுமாக நடைபெற்று வருகின்றன. அஸ்ஸாமிலே, ஒரிசாவிலே, பஞ்சாபிலே, உத்தரப்பிரதேசத்திலே, அண்மையிலே காசியிலே சங்கரா கண் மருத்துவமனை என்பதாக ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை துவக்கி வைக்கப்பட்டது. பாரதத்துடைய முதல்வர் அவர்கள் ஒப்புதலை கொண்டுள்ளார்கள். பீகார் மாநிலத்திலே கண் மருத்துவமனை அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. வித்யா, வைத்தியம். மூன்றாவது வேதம். நம்முடைய நாட்டிலே வேதங்கள் தோன்றிய ஒரு காலம் உண்டு. பல இடங்களிலே
வேதபுரீஸ்வரர் என்றெல்லாம் இறைவனுடைய பெயரை நாம் கேள்விப்படுகிறோம். திருக்கழி குன்றத்திலே வேதபுரீஸ்வரர் என்றும், செரியாரிலே வேதபுரீஸ்வரர் என்றும், பாண்டிச்சேரியிலே வேதபுரீஸ்வரர் கோவில் என்றும், வேளாங்கண்ணி என்பதாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு விதிக்கப்படாத ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே வேளாங்கண்ணீஸ்வரர் என்பதாக கோவில். இப்படி அந்த வேதங்கள், உபநிஷத்துகள், புராணங்கள், சாஸ்திரங்கள், சித்தாந்தங்கள் இவைகளெல்லாம் மனித வாழ்க்கையிலே மனிதன் பிறந்த பிறப்பில் உயர்ந்த லட்சியம் மனிதர்களாக பிறக்கிறார்கள். மனிதர்களாக பிறந்தவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு நமக்கு நம்முடைய சமயம் வழிகாட்டுகிறது. அந்த சமயம் நமக்கு ஆரம்ப விஷயத்திலிருந்து எல்லாம் சொல்லித்தருகிறது. அதையும் இல்லாமல் முன்னெடுக்கிறோம். இடமறிக்கல் ஆலயம் சொல்வது சாலவும் நன்று என்று ஆரம்பித்து திருக்குறள், ஆசார கோவை, பகவத்கீதை, திருக்குறள், திருவண்ணாமலை பிரசித்தி பெற்ற அருணகிரிநாதர் அவருடைய திருக்குறள், தேவாலயங்கள் அந்த தேவாலயங்கள், பிரபந்தங்கள், 4000 பெரிய பிரபந்தங்கள், மகாபாரதம், ராமாயணம், இப்படி பல நூல்கள் நம்முடைய நாட்டிலே மக்களுக்கு நல்வழியை காட்டுகின்றன. அதன் மூலம் மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே பிறகு பயனை பெற்று அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினரும் நன்றாக இருப்பதற்கு பணிபுரிந்து அந்த நாட்டிற்கு பெருமையை சேர்த்து இப்படி நம்ம இந்து சமயமானது ஒரு அறிவியல் சமுதாயமாக, ஒரு பக்தி சமுதாயமாக, ஒரு சேவை செய்யக்கூடிய அகங்காரம் நீங்கி எனக்கென்றால் எல்லாரும் என்னை சார்ந்தது இதெல்லாம் அகங்காரம் இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல் நான் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய உருவாக இந்த திருவண்ணாமலை வழங்கியிருக்கிறது. அப்படி நான் யார் தெரியுமா என்று கேட்பது உலகத்திலே அதிகாரத்துடைய வெளிப்பாடு. நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி அகங்காரம் நீங்கி அடக்கத்துடன், அன்புடன், அந்நியமாக இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தரக்கூடிய ஆன்மீகத்தை வெளியிலேயும் அமைதி, மனதுக்குள்ளேயும் அமைதி, அப்படி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய இந்த ஆன்மீகத்தை வீடுதோறும் சொல்லிக் கொடுத்த ஒரு காலத்திலே அதற்காக நேரத்தை ஒதுக்கி சமயத்தை ஒதுக்குவதற்காக சமயத்திற்காக சமயத்தை ஒதுக்கினார்கள். நாம் சமயத்தை ஒதுக்கி வருகிறோம். இப்படி அந்த சமயத்தை ஒதுக்கி காலையில் எழுந்து நாட்கள் நீராடுவது, இப்படி அந்த புனித ஸ்நானம் செய்து செரு நீராடு என்பதாக எண்ணி இப்படியெல்லாம் ஒரு சமுதாய பார்வை இந்து சமயத்திற்கு இந்த சமுதாயம் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை வருவிப்பது, அவர்களுடைய நலத்தை பாதுகாப்பது என்பதாக வளர்ந்த விரிந்த ஒரு பார்வை கண்ணோட்டத்துடன் இந்து சமயமானது லோக்காக சமஸ்தாக சுகினோடு என்பதாக அனைவரும் இன்பமாக வாழ்கிறது. யார் பெற்ற இன்பம்
இந்த வழியிலும் பெற வேண்டும். சில பேர் அதற்கும் ஒரு வழி மேலே சென்று எனக்கு இன்பம் கிடைத்ததோ கிடைக்கிறதோ இந்த உலகத்திற்கு இன்பம் கிடைக்க வேண்டும், சௌக்கியம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு செல்வம் கிடைக்க வேண்டும், மக்கள் செல்வமாக இருக்கிறார், பொருள் செல்வமாக இருக்கிறார், செல்வத்துடன் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தவ வாழ்க்கையை வாழ்வதோடு திருமூலர் திருமந்திரத்திலே அவர் தவம் செய்து ஒவ்வொரு பாட்டாக அழைத்து அந்த திருமந்திரம் நமக்கு தவமாக இருக்கிறது. பல்வேறு சித்தர்கள் 17 சித்தர்கள் அவ்வாழ்க்கை சித்தர்கள் கருவூர் தேவர் எத்தனையோ சித்தர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து குகையிலே வாழ்ந்து ஆதிசங்கர முருகப்பெருமானை பற்றி சொல்கிறார். குகாயா வசந்தம் ஸ்வபாசா வசந்தம் ஜனாதி பாரந்தம் ஸ்ரயாமோ குகந்தம். குகையில் இருக்கக்கூடிய குகம், குகம் என்று முருகப்பெருமானுக்கு பெயர். அந்த குகம் குரு குகனாக இருப்பவர் குகையில் இருக்கிறார். கோயில் இருக்காருன்னா அவங்க இருட்டு இருப்பாரா, வெளிச்சம் உண்டா, வேற யாராவது தீர்வை ஏற்படுகிறோமா, இல்லை வேற ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் இதற்கு 1000 கண்டு என்று சொல்வது போன்று இந்த மாதிரி ஒரு கேட்கலாம் வைக்கணுமா, என்ன செய்யணும்னு கேட்டால் அவன் இல்லை. அந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திலே ஸ்வயம் பிரகாசமாக அவரே பிரகாசிக்கிறார். பிறருக்கும் பிரகாசத்தை வெளிச்சத்தை வெளிச்சமாக இருக்கட்டும், உள் வெளிச்சம் அகந்தையற்ற அசூயற்ற துவேஷமற்ற கோபதாபங்கள் அற்ற ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு அனுசாரிக்கிறார். உகாயா வசந்தம் ஸ்வபாசா ஸ்வயம் பிரகாசிக்கிறார். அது விளக்குகிறார். விளக்கி இதை சொன்னார். அந்த வெளிச்சத்தோடு இருக்கா சரி, அது பண்ணக்கூடிய பணிகள் என்ன, உதவிகள் என்ன என்று கேட்டால் ஜனாதி பாரதம். மக்களுடைய ஆர்த்தி என்றால் கஷ்டம், துயரங்கள், ஆதி வியாதி. ஆதி என்றால் மனதிலே ஏற்படக்கூடிய சங்கடங்கள், மனஸ்தாபங்கள். கண்ணாக்காக உங்களுக்கு போனோம் அவங்களுக்கே போனோம்க்கு எல்லாம் உறவுக்காரர்களா எல்லாம் தெரிஞ்சவங்களா காரணம் பேசி கொண்டு கொண்டு பேசுறது போது இங்கே வந்தா போனாரு, இவர் வந்தா இந்த போனாரு, எல்லாம் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களாக மனதிலே அபிமானம் வந்துவிட்டால் தெரியாதவர்களும் உறவினர்களாக வேண்டியவர்களாக மாறிவிடுகிறார். ஆகவே மனது என்பது நல்ல வாழ்க்கையிலே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மனையேவ மனுஷியால் காரணம் வந்த மோட்சம். மனம்தான் நமக்கு கஷ்டத்திற்கு காரணம், சுதந்திரத்திற்கு சௌக்கியத்திற்கு காரணம். அப்படி மக்களுடைய கஷ்டத்தை அவரே சின்ன வயசு சொல்லுவார். அதற்கு எல்லா வயசுடைய கஷ்டத்தையும் அவர் தெரிந்து அவர் நோக்கி அப்படி சொந்தான பிரார்த்தியை அளித்து வம்சவர்த்தி கலாநிலாம் என்று அந்த தொழில் பெயர் வம்சவர்த்திக்கு அவர் ஆசீர்வாதப்படுகிறார், அனுகிரகிக்கிறார். எல்லாத்தையும் அப்படிப்பட்ட குகையிலே இருக்கக்கூடிய அந்த குகமாக இருக்கக்கூடிய குகையிலே இருக்கக்கூடிய குகன் அந்த முருகப்பெருமானை தோற்றம் செய்கிறேன் என்று ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார். இப்படி இந்த இந்து சமயமானது பிறருடைய நன்மைக்காகவே செயல்படுகிறது. பிறருக்காக தியாகம் செய்து வருகிறது, பிறருக்காக சேவை செய்து வருகிறது. அப்படி எல்லாருடைய நலனில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரே சமயம் இந்து சமயம். உலகத்திலே அப்படிப்பட்ட
செய்வது நல்லது.